ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து அ ஒரு சில பெண்கள், எல்லா பெண்களும் இல்ல, ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறுனால அந்த ஃபேமிலியே தெரியாம போயிருது. அது என்ன அப்படின்னாக்கி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. எவ்வளோ சுதந்திரமா இருந்திருக்கலாம். அ எல்லா விஷயத்துலயுமே வந்து நம்ம அம்மா, அப்பா வீட்ல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைகளா இருக்கும்போது நம்ம அது ஒரு சைஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் கல்யாணம், குழந்தை, குட்டி அப்படின்னு ஆனப்புறம் நம்ம வாழ்க்கைய விடவும், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்த நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நெறைய பெண்கள் வந்து இப்ப அத யோசிக்கிறே கிடையாது. அ அவங்களுடைய ஃப்ரீடம், அவங்களுடைய வாழ்க்கை. நான் ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு பிடிச்சத நான் செய்வேன். அ என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். அப்படின்ன மாதிரி நெறைய பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்னால, அவங்களுடைய வாரிசுகள், பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் ஒரு சில பெண்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்க திருமணம் ஆகாத பெண்கள் மாதிரியே சுத்திட்டு திரியிறது. அ அவங்க நண்பர்களோடு, அதாவது நண்பர்கள்னா நம்ம ஆண் நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அவங்களுடைய பெண் நண்பர்களோடையே வந்து ஜாலியா திருமணம் ஆகாத நண்பர்களோடு, திருமணம் ஆன பெண்களும் சேர்ந்து அப்படி சுத்திட்டு திரியும். திரியும்போது இவங்க வந்து கல்யாணம் ஆகாத பெண் மாரியே வெளியில காட்டிக்கிட்டது. அப்புறம் வந்து நான் இப்ப வந்து ஒரு விஷயம், அ என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். வந்து ஒரு நல்லா போனா ஒரு 10 நாள் பழக்கம் தான் இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. அப்போ வந்து முதல் நாள் பழகும்போது கல்யாணம் ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா கல்யாணம் ஆகலையா? ஆனா உண்மை எப்படின்னா, கல்யாணம் ஆகாத பொண்ணு மாரி தான் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. கழுத்தில தாலியோ, திருமணம் ஆனதுக்கான அடையாளம் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. அப்போ நானும் உண்மைதான் போலன்னு நம்பிட்டேன். அதுக்கு பொறவுக்கு ஒரு 2 நாள் கழியும்போது எனக்கு தெரியுது, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா? அப்படிங்கும்போது அப்புறமா சிரிச்சுக்கிட்டு, அது இன்னொருத்தங்க மூலமா நான் அறிஞ்சு அறிஞ்சு கேட்கும்போது, அம்மா சிரிச்சுட்டு, "நான் சொன்னத நம்பிட்டீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படியா? சரி நம்ம ஒரு பெண் நம்மளாலயே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவங்க திருமணம் ஆனவங்களா, ஆகாதவங்களா கண்டுபிடிக்கல முடியல. அந்த மாரி அந்த அளவுக்கு அவங்க அத மெயின்டெயின் பண்றாங்க. அதுதான் நம்ம சொல்லணும். திருப்பி என்னாச்சு அப்படின்னாக்கி, அவங்களுடைய கணவர் தவறிட்டாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கணவர் தவறிட்டுருக்காங்க. அப்போ 2 பசங்கன்னும்ல, அந்த 2 பசங்களையும் வந்து அவங்க இந்த மாரி ஆக்டிவிட்டிலயே வளர்த்துருக்காங்க. ஏன்னா, ஒரு அம்மா, ஒரு நம்ம பிள்ளைங்க வந்து பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா, அம்மா மாதிரி இருக்கணும். அத விட்டுட்டு, நம்மகிட்ட எப்படி சொன்னாங்களோ, இத பொய்ய தானே அவங்க எல்லா இடமும் சொல்லியிருப்பாங்க. பிள்ளைங்கள ஹாஸ்டல்ல தங்க வச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பா இல்லாததுனால. இந்த மாரி இந்த லேடி வந்து இப்படி பண்ணி, திருப்பி என் கண்ணு முன்னாலே அது வந்து கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும். நம்மள தான் நான் சொல்றேன். என்னதான் அவங்க மீன் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும். எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பெண்ணாவது, நம்மளும் இத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு மனம் திருந்துனா போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அந்த லேடி வந்து Instagramல வீடியோ போடுது. அப்ப வீடியோ போடும்போது ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு ஆண வந்து எப்படி எனக்கு சொல்ல வரல. அவங்க போடுற அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஜென்ஸா இருந்தா, அவங்களுக்கு ஒரு பாலியல் அ ரீதியான ஒரு இத தூண்டுறது மாதிரி. அவங்க வந்து வா அப்படி கூப்பிடுற மாரி. எப்படி சொல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ மோசமா அவங்க அந்த கண் அடிக்கிறது, அவங்க நாக்க ஒரு சைஸா பண்றது, இந்த மாரியெல்லாம் பண்றாங்க. நான் பார்த்துட்டு தூக்கி வாரி போட்டுட்டு, அத சொன்னேன், "நீ இப்படி பண்ணாத, உன் பையன் பார்த்தா என்ன நினைப்பான்?" அப்படின்னு நான் நேரடியாவே அந்த லேடிட்ட கேட்கறேன். ஏன்னா, என்ன விட ஒரு 2, 3 வயசுக்கு இளைய பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப நம்ம வந்து அது பிறகு நான் ஒரு 10 நாள் பழக்கத்தில வந்து நாளாகும்போது, அந்த பிள்ளை வயசு எல்லாமே வந்து சொல்லும்போது, என்னோடையும் ஒரு 4, 5 வயசுக்கு சின்ன பொண்ணு தான். அப்போ வந்து பார்த்தா என்ன செய்வான்? வந்து உன் பையன் பார்த்தா, நீ இதுக்கு எப்படி இத நீ எதிர்கொள்வா? அப்படின்னா, அதெல்லாம் என் பையனுக்கு தெரியும் அப்படின்னு. என்ன நீ சொல்லு உன் பையனுக்கு தெரியுமா? எப்படி ஒரு அம்மா இப்படி இருக்கிறத எந்த பையலாவது சம்மதிப்பானா? அப்படின்னா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அவன மதிப்பான்களாலே, உங்க அம்மா இப்படி பண்றா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. சரி இத ஒருத்தங்க எடுத்து சொல்லக்கு தான் ஆள் இல்லாம இவ்வளோ நாள் அந்த தப்ப பண்ணியிருந்தாலும், இதுக்கு பிறவாவது நீ இப்படி பண்ணாத, ஃபியூச்சர்ல பிள்ளைங்களுக்கு லைஃப் தான் கெட்டு போகும் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த பிள்ளைட்ட சொன்ன பிறகு அது கேட்டபாடில்ல. அப்புறம் நினைச்சேன் இது இப்போ வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு சொல்றோம். அவங்க அத ஏற்காத பட்சத்தில நம்ம அவங்கள விட்டு விலகி வர்றது நல்லது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே இந்த வந்து எப்படி சொல்லன்னா,
அதுக்காக நம்ம அவங்கள தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லலை, வேற தொடர்பில் இருக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வரல. அது நல்லா ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் அப்படின்னு தான் நான் ஐயோ பாவம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள அவங்களாலே மாத்திக்க முடியாத ஒரு இதில் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு அவங்க வளர்ந்து வந்த முறைகளா, வாழ்ந்த முறையான்னு நமக்கு சொல்ல தெரியல. இப்போ வந்து நான் என்னத்துக்கு இந்த கதைய சொல்ல வரேன்னாக்கி, அவங்களுடைய 2 பையன்ல ஒரு பையன் வந்து ரொம்ப குடிக்கி, போதைப் பொருளுக்கு எல்லாம் அடிமையாகி சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் தற்கொலை பண்ணிட்டார். சரி ஒரு பையன் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த பையலாவது நல்லா இருப்பான்னு பார்த்தா அவனும் அதே மாதிரி எல்லா பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகி அந்த பையனும் இருக்கிறான் அப்படின்னு அறிஞ்சு, இதுக்கு அடிப்படையாட்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னாக்கி, ஒன்று வந்து நம்ம அம்மா அப்படின்னா பிள்ளைங்களுடைய மத்தியில் வந்து நம்ம ஒரு மரியாதையான பார்வையில் நம்மளை பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளை 4 பேர் மரியாதையாக பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு இவ அதில் வரவ தானே, இந்த மாதிரி ரீல்ஸ் போடவா தானே அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, இல்லைலே இது உங்கள் அம்மையா உங்கள் அம்மா இப்படியா பண்ணுறா அப்படின்னு அந்த பசங்க கிட்டயோ யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக பார்க்க சோசியல் மீடியா அப்படின்னா எல்லாருக்கும் கையிலையும் போன்றது எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க அம்மையா அவங்க யாராச்சும் ஒருத்தர் குறை சொன்னால் அந்த பிள்ளைங்க தாங்குமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி அந்த பசங்களும் வாழ்க்கையும் நாசமாக போச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் காரணம். அவங்களுடைய சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியாமல் பண்ணுறதுனால அது அவங்களோட முடிகிறதில்ல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்குது. இந்த தப்பை நிறைய பேர் நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பணம் காசுக்காக ஆசைப்பட்டு நிறைய பெண்கள் இந்த தப்பை பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சில ஆண்களே துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மோசமான ஒரு வீடியோ அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்களா, ஹஸ்பண்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். நான் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் குறை சொல்லலை. நல்ல வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல செய்திகளை மக்களுக்கு பரப்புறது, நல்ல விஷயங்களை மக்களோடு ஷேர் பண்ணுறது, இப்படி எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. அது அவங்கள மட்டும் பாதிக்காது, அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து பாதிக்கும். அதனால் தயவு செய்து பணம் காசு இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்காம மானம் மரியாதை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. அதை மனசில் வச்சுட்டு பெண்கள் வந்து சில விஷயங்களை செய்யுங்க. அதுதான் நான் அந்த வீடியோ மூலமாக வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் தப்பு ஆட்டு பேசியிருந்தாலோ, யாருக்க மனசையும் காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, சரியா? யாரையும் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோடு தொடர்புடையவங்க இல்லை வந்து நம்ம ஃபேமிலியில் நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம பார்த்த விஷயமா இருக்கலாம், நம்ம கேட்ட விஷயமா இருக்கலாம், நம்ம கண்ணெதிர நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நேரடியாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்ன செய்ய முடியும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை, சரியா? இது மூலமாக ஒரு ஆள் மனசு மாறினாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.